ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுக்கு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி வந்து பண்ணால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்து பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு கவர் ஆகக்கூடிய சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸும் வந்து பார்த்தோன்னா பார்த்துருவோம். அண்டு சாப்டர் 11 வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, ஸோ அதோடைய ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து 1 லைக் அண்டு புதுசாக என்ன வீடியோ பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஸோ இதிலேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக வந்து பார்த்தா 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ 50 மார்க் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 15 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 35 மார்க்ஸ், ஸோ அந்தமாரி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்தமாரி வைக்கிறதாந்தால் நீங்கள் இதில் நீங்கள் 50 மார்க் இதை படித்தாலே நீங்கள் 50 மார்க் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 35 மார்க், அதாவது உங்கள் ஸ்கூலில் எப்படி மார்க்ஸ் சொல்கிறாங்களோ ஸோ அந்தமாரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, ஏன்னா அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியும். இதோடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பண்ணால் யார் ரெடி பண்ணுறது கேட்டினா நம்மளோட யூடியூப் சேனல் தான் ரெடி பண்ணோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெரி ரொம்ப மோஸ்ட்டாக வந்து பண்ணால் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து பண்ணால் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த கொஷின் ஆன்சரை மட்டும் நீங்கள் படிக்காமல் எக்ஸாமுக்கு நீங்கள் போயிடே கூடாது. அப்படி போனீங்கன்னா கூட நீங்கள் எக்ஸாமே இதுவே கூடாது. அந்தளவுக்கு வெரி இம்பார்ட்டண்டான கொஷின் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினும் அண்டு புக் இன்சைடு கொஷினும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. சரி, நம்ம ரொம்ப பேசுறதால சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்க்ரீனும் இங்கே தெரியுதாவா? ஸோ ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? சாப்டர் 1ல் ஓகே, புக் பேக்கில் சொல்கிறேன். ஆல்ரெடி 2 மார்க் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அண்டு தயவுசெய்து 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறப்பா. பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படி என்னென்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா 4th ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இது வந்து பார்த்தா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தா 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்லி டயக்ராம் வரைக்கும் போட்டு டயக்ராமுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? 3 மார்க்கில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா 5 மார்க்லேயே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா 5 மார்க்லேயே கேட்டாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஃபுல்லாக டயக்ராமும் வரையணும், எக்ஸ்ப்ளனேஷனும் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இப்போது செகண்ட் கொஷின் பார்த்துருவோம். செகண்ட் கொஷின் வந்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸு. ஸோ புக் பேக் கொஷினோடைய பேஜ் நம்பரு ஆன்சரையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து இன்சைடு கொஷினாகவும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது இன்சைடு கொஷின் அப்படின் போது பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு டைம் வந்து பார்த்தா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி சார்னா ஒன்லி வாட் ஆர் த மினரல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் மினரல்ஸ் அண்டு ஓர்ஸுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷின் 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஓகேவா? 3 மார்க்கில் கேட்குறாங்க. அடுத்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் கேட்குறாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 5 மார்க்லேயும் இது எப்படி கேட்பாங்கன்னா 3 மார்க் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்டில் 3 மார்க் கொடுத்துட்டு இப்போது 34 அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் 3 மார்க் கொஷின் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸு. ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூசஸ் ஆஃப் போராக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே? ஸோ
ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அந்தமாரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ப்ராசஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓகேவா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகினாங்க. நல்லா கரெக்டாக என்னால் வீடியோ சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4th கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகேவா? ஸோ ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் இது வந்து வேணால் சிங்கிள் 5 மார்க்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ நான் 8th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இது மாதிரி தான் ஏற்றாருது. ஸோ பரவாயில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன கொஷினுக்கு மேலே தான் ஏறுறேன். ஓகேவா? ஸோ அதனால் இது கிடையாது. ஸோ இது வந்து இந்த கொஷின் வந்து பார்க்கும்போது வேணால் சிங்கிள் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ்னா எனி 3.8 நீங்கள் 3 மார்க்கில் கேட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்தமாரியும் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா மொத்தம் வந்து வேணால் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்டு 6th சாப்டர், 7th சாப்டர், 11th சாப்டர். ஸோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சாப்டர்ஸ் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் இன்சைடு கொஷின்ஸும் நம்ம இதிலே அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்து வேணால் தனியாக போடுவாங்க. ஸோ நான் வந்து வேணால் இன்சைடு கொஷின் இதிலே சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னு வந்தேன்னா உங்களுக்கே புரியும். அண்டு நான் வந்து வேணால் உங்களுக்காக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வேணால் வித் இந்த கொஷினோட வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா டெக்ஸ்ட் பண்ணின்னு இருக்கணும். ஸோ அந்த கஷ்டத்துக்காக எனக்கு வந்து வேணால் ஒரு லைக் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். 5th கொஷின் ரீஃபைனிங் டைட்டானியம் பேர்ன் ஆர்கால் மெத்தடு. ஸோ ஓகேவா? இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லேயும் அண்டு 3 மார்க்லேயும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ 3 சார் 5 இது எப்படி சார் 3 மார்க்கில் அப்படின்னா சிங்கிள் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 5 மார்க் பேட்டர்னில் அது ஆல்ரெடி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 3 மார்க் கொடுத்துட்டு 2வது கொஷின் 2 மார்க் எனி 2 மார்க்கு கொடுத்துருவாங்களே. ஸோ அந்த மெத்தடில். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் கேட்குறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th கொஷின் கிவ் த லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஓகேவா? கிவ் த லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். பட்டு ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கேட்டிங்கன்னா இதுவும் 4th ஃப்ளோட்டேஷனும் ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்கத்தான் பெருசாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் அல்லது 5 மினிட்ஸ் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ரீடிங் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஈஸியான கொஷின். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைய போகிறீங்க. ஸோ 4th ஃப்ளோட்டேஷனும் ஜோன் ரீஃபைனிங் இல்லை, அது வந்து வேறு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வரும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்ம ஈஸியான கொஷின். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கூட நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது. ஓகேவா? செவன்த் கொஷின் வந்து வேணால் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடு. ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இது வந்து வேணால் இன்சைடு கொஷின். ஓகேவா? அண்டு 8th கொஷின் பண்ணால் எக்ஸ்பிளைன் அசிட்டிக் லீச்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மார்க் கொடுப்பாங்க. அண்ட் இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் பிக்கெஸ்ட்டு மார்க்ஸே தராங்களே. மார்க்ஸே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 லைன் தான் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவான். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவான். CH2O2 ப்ளஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஸோ அதுக்கு நிறைய மார்க்ஸ் தராங்க. ஓகேவா? ஸோ அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மிட்டம் நெருங்கும்போது நான் ஒரு லைவ் செக்ஷன் போடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணாலே நீங்கள் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 9th கொஷின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் ரீஃபைனிங் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான்.
பட்டு 5 மார்க்குன்னு பார்க்கும்போது இந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் அதெல்லாம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 மார்க்கு அப்படின்றதுக்கோசம். ஸோ இன்சைடு ஸோ இங்கே ஒரு 3 கொஷின் இருக்குது. ஸோ 10th கொஷின் வந்து லைம் ஸ்டோன், இது எக்ஸ்ட்ராக்ஷன் அயான் ஆக்சைடு. இது வந்து வேணால் சார் நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்காக தான். அண்டு 11th வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் த மேக்னெட்டிக் செப்பரேஷன் வித் டயக்ராம். ஸோ ஆல்ரெடி சொன்ன பற்றியா, இதுக்கு வந்து வேணால் அந்த டயக்ராம் வந்து வேணால் ஒரு மிஷினில் வந்து வேணால் இந்த பக்கம் ஓர் போடுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து வேணால் அப்படியே அந்த நார்மலாக ஃபேக்ட்ரியில் வந்து வேணால் அந்த இது இப்போது ஒரு சிப்ஸ் கம்பெனி லேஸ் கம்பெனின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து வேணால் இங்கே அந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் லைனாக அந்த மிஷினில் போயினே இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வேணால் கீழே வீழ்ந்துனே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது அந்த ப்ராசஸ் மாரி தான். அரிசியிலேருந்து கல் தனியாக அரிசி தனியாக பிரியாங்க பேர், அந்தமாரி தான் வந்து அந்த டயக்ராம் வரும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க். சிங்கிள் 5 மார்க் கேட்கலாம், அப்படி இல்லைனா 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்லி டயக்ராம் வரைக்கும் போட்டாலே போதும். ஓகேவா? ஸோ ஒரு சில டைம் மேக்னெட்டிக் செப்பரேஷன் வித்தவுட் டயக்ராம் கேட்போம், இல்லைனா வித் டயக்ராம் ஒன்லி டயக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் டயக்ராம் வரைக்கும். ஸோ அந்தமாரி கேட்பாங்களா சார்ங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 12th வந்து எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் அலுமினியம் ஹால் ஏர் ப்ராசஸ். இது இன்சைடு பேஜ் நம்பர் வந்து 14. ஸோ உங்களுக்கான பேஜ் நம்பரோடு நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ தயவுசெய்து எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்சைடு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸை பார்த்துருவோம். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கால்சினேஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ப்பா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கும்பா. அதுக்கப்புறம் அடுத்து ரோஸ்டிங் கொஷின், இதுக்கான எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் என்னாலே போதும். அடுத்து நான் கேம்லைனு கலினா. ஸோ இதோடைய ஃபார்முலா வரைக்கும் என்னாலே ஓகே. அடுத்து ஹெமேட்டிவ் காப்பர் பிரைட், இதெல்லாம் வெரி வெரி இதெல்லாம் வந்து பண்ணால் கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுவா. ஸோ ஓகேவா? கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு 4th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் சொன்னால் அல்கலி லீச்சிங் ப்ராசஸ். ஓகேவா? அடுத்து மீட் பை கான்சன்ட்ரேஷன், வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சினைடு லீச்சிங்கு. அடுத்து எலக்ட்ரோலிக் ரீஃபைனிங் சில்வர், ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் பச்சாலே இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செம்ம ஈஸியான கொஷின்ஸ். கெமிஸ்ட்ரி கொஷின் செம்ம ஈஸி. அண்ட் 8th கொஷின் வந்து சோடியம் சீனைடு 4th புளோடேஷன். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் பார்த்துங்க. இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக படிச்சு இருக்கணும். ஓகேவா? ஸோ 8th கொஷின் சொல்லி வச்சு 9th கொஷின் வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் கால்டு ஸ்மெல்டிங் காப்பர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஒன்லி ஓர் இஸ் திஸ் மெத்தட். ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். தயவுசெய்து இதெல்லாம் படிச்சிங்கப்பா. அண்டு 10th வாட் இஸ் செமெண்டேஷன். அடுத்து எலிங்கம் டயக்ராம். ஸோ இது வந்து எலிங்கம் டயக்ராமோடைய டெஃபினிஷன் கொடுத்தா போதும் இந்த கொஷினுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வேணால் க்ரியேட்டிவ் அண்டு கம்பல்சரி அண்டு இன்சைடு கொஷின்ஸ். நான் கம்பல்சரி கொஷின்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஒரு சில கொஷின்லாம் டைப் பண்ணாமல் விட்டுருப்பேன். ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்தா தான் நீங்கள் படிக்கணுன்ற காரணத்துக்காக நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ 2 அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். அடுத்து யூசஸ் ஆஃப் சிங்க். ஸோ இந்த சாப்டர் 1ல் லாஸ்ட் பேஜுக்கு அந்த எக்ஸசைஸ் 1 மார்க் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஜிங்க்கு, கோல்டு, காப்பரு, இருங்கப்பா நான் எழுதி காமிக்கிறேன். ஜிங்க்கு, நான் காப்பரு, அடுத்து கோல்டு. ஓகேவா? அண்டு ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான யூசஸ் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அண்டு சாப்டர் 2 போயிடும். சாப்டர் 2ல் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்டு 5 மார்க் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? சாப்டர் 1ல் யூசஸ் ஆஃப் சிலிக்கன், ஹவ் ஆர் த யூசஸ் ஆஃப் சிலிக்கன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண 2 கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்டு வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் போரிக் ஆசிட். ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்செட் பேர் எஃபெக்ட், இது வந்து கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 5 மார்க்கில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏ கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படின்வாங்கள. ஸோ அந்த மெத்தடில் கேட்பாங்க. ஸோ இப்போயே நம்ம 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு
ஸோ 10 மினிட்ஸ் ஆச்சு ஓகேவா. ஸோ 11 மினிட்ஸ். ஸோ பரவாயில்ல, வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், பட் பார்த்துக்குங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடுத்து இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கேட்டினேஷன், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன்பா ஓகேவா. ரைட், இதை கண்டிஷன், கேட்டினேஷனோட கண்டிஷன் இதுலேயே வந்து பண்ணால் உங்கள் 6 போட்டுருக்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்டான கொஷின் பார்த்துங்க. அண்டு 5th கொஷின் பண்ணால் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். 6th கொஷின் வந்தோன்னா பொட்டாஷ் அலுமினியம் ப்ரிஃபேர்டு, இதுவும் வெரி இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ இதெல்லாம் பார்த்துங்கப்பா. மொத்தம் இந்த பிடிஎஃப் வந்து வேணால் 15 பேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஸோ 7th கொஷின் போரேக் ரேடிக்கல். ஸோ இதெல்லாம் சென்டம் எடுக்கக்கூடிய பசங்களுக்காக நான் இந்த ஐடென்டிஃபை, இப்போ அனமலஸ் பிஹேவியர், இது வந்து வேணால் ஸ்லோன்னு வரும். அண்டு சென்டம் எடுக்கணும், ஆவரேஜ் மார்க் எடுக்கக்கூடிய பசங்களுக்கான இந்த கொஷின். ஸோ இன்சர்ட் பேர் எஃபெக்ட், இதுவும் வெரி இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ இதெல்லாம் எந்த இயரில் வந்து வேணால் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் 10th கொஷின்ஸ் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். அண்ட் 11th கொஷின் மென்ஷன் யூசஸ் ஆஃப் பொட்டாஸ் அலுமினியம். அண்ட் இது வந்து வேணால் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா. அடுத்து இதுவும் வந்து வேணால் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன்பா. ஸோ இதெல்லாம் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சார் நாங்களாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் சாய்ஸ், நீ படிக்க தந்தாலும் படிச்சுக்கோ, நான் எதுவும் சொல்ல. சார் நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்கோ, நான் ஸ்லோனாக தான் பட் சென்டம் எடுக்கணும்னா அப்படின்னு படிச்சிங்க, கண்டிப்பாக படிச்சிங்க, நான் உங்கள் விருப்பம் அதெல்லாம். ஆனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கணும். ஃபிஷர் ட்ரோசப் சிந்திசிஸ், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரிங், இதெல்லாம் சிங்கிள் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியான டயக்ராமும் அந்த டயக்ராமில் என்ன சொல்ல வராங்கன்னு தான் இது பண்ணுவாங்க. ஸோ நடு சென்டரில் பின்னு போட்டு, ஸோ இதில் இப்படின்னு விட்டு, ஸோ இப்படி தான் வரும் ஓகேவா. ஸோ இதில் வந்து பண்ணால் C11 H ப்ராசஸ், ஹைட்ரஜன் H ப்ராசஸ். ஸோ இந்தமாரி தான் வந்து பண்ணால் இதில் 3C, 6C. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கீ பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பார்த்துங்கப்பா. ஸோ வீடியோ வந்து வேணால் கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறேன் ஓகேவா. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் கொஷினோடைய பேஜ் நம்பரும் கொடுத்துப்போம். அண்ட் சிலிகேட் கிளாசிஃபைடு எக்ஸாம்பிள், இதுவும் ஈஸியான கொஷின்ஸ். ஸோ இன்சைடு 2 மார்க் கொஷின்ஸில் இன்சைடு 2 மார்க் கொஷின்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இதுதான் கம்பல்சரி கொஷின். கம்பல்சரி 2 மார்க்கில் இதாம்பா கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ இந்த மாரி தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஷினை படிச்சிருக்கணும் ஓகேவா. அண்டு செகண்ட் கொஷினும் படிச்சுக்கணும் இருக்கணும் ஓகே. ஸோ நான் சொல்லிட்டேன்பா. ஸோ வாட் இஸ் பிரண்ட்டு, 4th கொஷின். ஸோ 5th கொஷின்ஸ். 6th metallic nature of blocks elements. At this write a short note on hydrogens. So 8th question, 9th questions are fluorines. அடுத்து 10th கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இது கம்பல்சரியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. அண்ட் 11th கொஷின், 12th கொஷின் இதெல்லாம் செம்ம ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவு இஸ் டைப்ரோன், இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீ படிச்சிருக்கணும். அண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட், இது வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். 3 மார்க்கில் அண்ட் 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஜியோலைட்ஸ், இது சிங்கிள் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துங்கப்பா. ஸோ நான் எரேஸ் பண்ணிடுறேன், தெரியுதா இப்போங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 போய்டுவோம். சாப்டர் 6ல் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஃப்ராங்கல் டிஃபெக்ட்டு, கிறிஸ்டலைன் சாலிட், அமாபஸ் சாலிட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ். இது வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். பப்ளிக்கே நீங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ அடிக்கலாம் ஓகேவா. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ஐசோட்ரோஃபி அண்ட் யோட்ரோஃபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு பேஜ் நம்பரும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்கப்பா.
அந்த ஸ்காக்கி டிஃபெக்ட்டு, அடுத்து டிஃபைன் யூனிட் செல் இதெல்லாம் சொல்லிட்டேன். டிஃபைன் யூனிட் செல்லாம் crystal lattice, characteristics of ionic solids, covalent solids, different unit cell, பேக்கிங் எஃபிஷியன்சி இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போனோம், ஓகேவா? ஸோ தயவுசெய்து இதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்ஸாகனல் க்ளோசிங் பேக்கிங் கியூப்ஸு. ஸோ அடுத்து எனி 3 டிஃப்ரென்ஸ் டெட்ராஹெட்ரல் ஆட்ராஹெட்ரல் வாய்ட்ஸு. அடுத்து ஸ்டேட் பிராகஸ் ஈக்குவேஷன்ஸு. அடுத்து ஷைட் நோட்டான மெட்டல் டிஃபென்சிங் டிஃபெக்ட்டு. அடுத்து மெட்டல் ஆக்சஸ் டிஃபெக்ட்டு, இம்பூரிட்டி டிஃபெக்ட் கிறிஸ்டலு. இதெல்லாம் கம்பல்சரி கொஷின்ஸுப்பா. ஸோ இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்க. அடுத்து இன்சைடு 2 மார்க் அண்டு 5 மார்க் பார்த்துருவோமா? 2 மார்க் அண்டு 3 மார்க் 5 மார்க்கை பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இது அந்த 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் கொடுத்துக்கிறேன், பார்த்துங்க. அண்டு எக்ஸ்பிளைன் த எஃப் சென்டர்ஸ் நீட் டயக்ராம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், ப்ரைமேட்டிவ் அண்ட் நான் ப்ரைமேட்டிவ் டிஃப்ரென்ஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 4th கொஸ்டின் வந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் கிளாஸிஃபைடு. 6th கொஸ்டின் பார்த்துங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? டிஃபைன் பேக்கிங் எஃபிஷியன்சியல் 9th வந்துன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏபிஎஸ். ஸோ இது கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரு, ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் கொஷின் பேப்பரு, அண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் வச்சாலும் சரி, இந்த கொஷின் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அண்டு 10th கொஷின் பார்த்துங்கப்பா. ஸோ அதெல்லாம் வெரி வெரி ஈஸியான கொஷின் அண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் தான் விடணும். ஸோ சாப்டர் 7 பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது வந்துன்னா சிங்கிள் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 3 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்குறாங்க, ஓகேவா? அண்டு ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஒரு ஆஃப் லைஃப் டைம் பீரியட். ஸோ இதெல்லாம் செம்ம ஈஸியான கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்குங்க. வெயிட்பா ஓகே, இப்போ தெரியுதா? Arrhenius equation very important questions. And 4th question difference in rate and rate constants. இது வந்து வேணால் கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமே ப்ரிஃபர் பண்ணி போகலாம். அண்ட் இன்டகிரேட்டட் 0 ஆர்டர் ரியாக்ஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டேன், இப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன். அண்ட் ரேட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ இது ஈஸியான கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமே இது அடிக்கடி கேட்குறாங்க, ஓகேவா? அண்டு இதெல்லாம் ஈஸி. அடுத்து கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபைன் ஆர்டர் அண்டு மாடுலாரிட்டி ரியாக்ஷன்னா என்ன, அடுத்து கிராஃபிக்கல் ரெஃப்ரெஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்துங்கப்பா. கண்டிப்பாக இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த கொஷின்லாம் பண்ணால் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக நீ எக்ஸாம் போகிறதா நீ மஸ்ட் பி இது படிச்சுட்டு தான் போகணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போகணும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சார் நீங்கள் சொன்னாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்சைடு 2 மார்க் அண்டு 3 மார்க்கு அண்டு 11th சாப்டர் வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க. ஸோ இன்சைடு 2 மார்க் கொஷின்ஸ் வேணா நான் அப்படியே காமிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கங்க, ஓகேவா? அப்படியே பார்த்துனாங்கப்பா. ஏன்னா டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் இந்த டைம் வீடியோ டைம் பெருசாக இருந்ததுன்னா பார்க்க மாட்டேங்க. ஸோ அப்படியே பார்த்துனாங்க. டிஃபைன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஆக்டிவேஷன் எனர்ஜி, அடுத்து அந்த மாதிரி பேசுகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு. அது இன் கேஸ் ஆஃப் 6th கொஸ்டின்லாம் செம்ம ஈஸி. அடுத்து 7th கொஸ்டின் ஈஸி, 8th கொஸ்டினும் அந்த மாதிரி ஈஸி தான். ஸோ இதெல்லாம் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு 9th கொஸ்டின் ஆஃப் லைஃப் பீரியட் 0 ஆர்டர் ரியாக்ஷன், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். 10th கொஸ்டின் ஓகே பக்கா, இதெல்லாம் கம்பல்சரி கொஷின்ஸு. 11th கொஸ்டின் 12th கொஸ்டின் அரேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து வேணால் ஒரு கம்பல்சரி சம்பா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க, ஓகேவா? அண்ட் 11th சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது கப்ளிங் ரியாக்ஷன்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக 11th சாப்டர் நான் சொல்லி தாங்கணும், ஓகேவா?
11th சாப்டரில் நிறைய பேயர்ஸ் ரீஜன்ட்டு, அடுத்து கப்ளிங்ஸு, கன்வென்ஷன், ப்ரைமரி அண்ட் செகண்டரி டெரிட்டரி ஆல்கஹால்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ படிச்சுட்டு போகலாம்ப்பா இந்த கொஷின்லாம். அடுத்து யூசஸ் ஆஃப் டைதஹால், அடுத்து டவ் ப்ராசஸ்ஸு, ரேமியன் ரியாக்ஷனு, அடுத்து கொலாப்ஸ் ரியாக்ஷனு, நான் எத்திலின் கிளைசோரை கன்வெர்டர்ஸு. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன்ப்பா. ப்ரிப்பேர்டு ப்ரைசிக் ஆசிட் பியானல், அடுத்து வில்லியம் சிந்தசிஸு, மெக்கானிம்ஸ், டிஃப்ரென்ஷியேட் பீனால் அண்ட் ஆல்கஹாலு, அடுத்து பெத்தனாப்ளின் இஸ் ப்ரிப்பேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற கொஷினு. ஸோ எல்லாம் ஈஸியான கொஷின் பாருங்கள். அண்டு 16 பார்த்துங்க. 17 ஸ்காட்டன் பாஹ்மன் ரியாக்ஷன், நைட்ரோகன் ப்ரிப்பேர் அண்ட் கிளைசரல் மெத்தட். அடுத்து 20 கொஷின் யூசஸ் ஆஃப் கிளைசரல். அடுத்து இன்சைட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது கம்பல்சரி கொஷின்ஸு, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துங்கப்பா, நான் கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. தெரியுதா பொறுமாடைய காமிச்சின போகிறேன். ஸோ த மேஜர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஈஸி. இதோ 19 கொஷின்ஸ் தான். ஸோ இங்கே நம்மளுடைய சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நம்மளுடைய சேனலுக்கு போய்டும். ஸோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்து இதேமாரி நிறைய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு சார் இந்த பிடிஎஃப் யார் சார் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணோன்னா ப்ரிப்பேர் 5 ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தயவுசெய்து இந்த பிடிஎஃப் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிறோம், வீடியோவும் கஷ்டப்பட்டு சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோக்காவது லைக் பண்ணுங்கள். அண்டு இது எனக்காக எதுவும் போடல, ஸோ உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் பிடிஎஃப் கம்பல்சரி கொஷின்ஸு ஹைலைட் பண்ணியிருப்பேன். அண்ட் திஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2025 2026 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீட் ஆன் இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாங்க, பிடிஎஃபையும் மிஸ் பண்ணுறாதீங்க. டூ நாட் மிஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், மஸ்ட் பி ஸ்டடி பண்ணும். அதான் என்ன சொல்கிறானோ கண்டிப்பாக படிச்சுட்டு தான் நீ எக்ஸாம் போகணும், படிக்காமல் போயிடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.